இதுவரைக்கும் நீங்க தேன் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சீனி தண்ணியில ஊற வச்ச நெல்லிக்காய தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நிஜமாவே தேன்ல ஊற வச்ச 30 நாள் ஊற வச்ச நெல்லிக்காய வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய பெரிய நெல்லிக்காய் மாரி இருக்காது. கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இது காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். தேன்ல நல்லாவே ஊறி இருக்குது. அந்த இனிப்பு தன்மை வந்து நல்லாருக்கு. சவைக்கும்போது அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் வந்து தெரியுது. பட் நம்ம பெரிய நெல்லிக்காயோட டேஸ்ட் மாதிரி இல்ல. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ரஃப்பான டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். நார்மல் நெல்லிக்காய் மாதிரி நல்ல சத பிடிச்ச மாதிரி இருக்காது. பொதுவாவே நெல்லிக்காய் அப்படின்றது உடல் நலத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலயும் இந்த காட்டு நெல்லிக்காய் அப்படின்றது இதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறதாவும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை சேல் பண்றது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேச்சர் ஷேடோ அப்படின்றவங்க தான். நம்ம காட்டுல போய் தேன் எடுத்தோம் இல்லையா, அவங்க தான் இது. அண்ட் அதே மாதிரி காட்டுல எடுக்கப்பட்ட தேன்ல ஊற வைக்கப்பட்டது தான் இந்த நெல்லிக்காய். ஸோ நீங்க இன்னுமே தேன் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சீனி நெல்லிக்காயை சாப்பிட்டு ஏமாறாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த மாதிரியான காட்டு நெல்லிக்காயை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க.